கடந்த சில நாட்களாக இயேசுவின் சந்திப்புகள் குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவும் நிக்கோதேமுவும், இயேசுவும் சமாரிய ஸ்திரீயும், இப்படி ஒவ்வொன்றையாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவும் மார்த்தாளும். எத்தனை பேர் இந்த செய்திகளை நிமித்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்த தலைப்பு இயேசுவும் சகேயுவும். ஆமென். இந்த தலைப்பு கொடுத்த நாள்லேருந்து என் மனசில் ஓடுற ஒரு பாட்டு, சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். குள்ள மனுஷன் சொல்ல முடியாதுல்ல, சின்ன மனுஷனுக்குள்ளே சொல்கிறது நல்லா இருக்கு. ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ளே இயேசு வந்தாலே பெரிய காரியங்கள் நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரை உங்கள் வேதாகமத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். அவற்றிலே 1-5 வரை முதலாவது நாம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கும் தலைப்பே சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உயரத்திலேயோ இல்லை வேறு விதத்திலேயோ இல்லை, எல்லாருமே சின்ன மனுஷராக தான் இருந்தோம். ஆனால் நமக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்திருக்கிறார், வாசம் செய்கிறார். வாசிக்கிறவர்கள் வாசிப்பார்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஆமென். யார் இந்த சகேயு என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நான் கொடுத்த தலைப்பில் சொல்லுங்க பார்க்கலாம், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர். சொல்லுங்க, இந்த சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். அது போக 3 ஒரு சப்டைட்டில்ஸை நான் போட்டிருக்கேன். அது என்னன்னா, முதல், இயேசுவை காண வந்த சகேயுவை இயேசுவே தேடி வந்தார். இரண்டாவதாக, சகேயுவின் மாற்றமும் மனம் திரும்புதலின் கனிகளும். மூன்றாவதாக, இன்றைய இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நாம் பார்க்கிறோம், இயேசுவை காண வந்த சகேயுவை இயேசுவே தேடி வந்தார். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால தான் அவரண்டை இழுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். யார் இந்த சகேயு? வேதத்தில் நம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இவனை குறித்து ஒரு அழகான அறிமுகம் சொல்லப்பட்டுள்ளது. 2ஆம் வசனத்தில், ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இவன் யார் என்று சொன்னால், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன், த சீஃப் டாக்ஸ் கலெக்டர் ஆஃபீஸர். சாதாரண ஆஃபீஸர் இல்லை, எல்லாருக்கும் ஹெட் அவர் தான், தலைவர் அவர் தான். ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவர். அது மாத்திரம் இல்லை, அவர் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன்தான் இயேசுவை காண துடித்து கொண்டிருந்தான். ஆமென். இயேசு எரிகோ வழியாக வருகிறார். நம்ம ஆரம்ப வசனத்தில் வாசித்தோம், எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில். ஜெரிகோ, the city of Jericho is known as the city of fruits. பேரிச்ச பழங்களின் ஒரு பட்டணம் என்று சொல்லப்படும். அதில் அநேக வியாபாரங்கள் நடக்குமாம். உயர்தரப்பட்ட மக்களெல்லாம் அங்கே வாசம் செய்வார்கள். ஒரு நல்ல பட்டணம், செழிப்பான பட்டணம். அந்த பட்டணத்தில் தான் சகேயுவும் காணப்பட்டார். சகேயு என்ற பெயருக்கு அர்த்தம் பியோர், ரைச்சஸ், இன்னசென்ட் என்று சொல்லப்படுகிறது. சகேயு என்ற பெயருக்கு அர்த்தம் தூய்மையானவன், நீதியுள்ளவன், களங்கமற்றவன்.
அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு நல்ல பெயரை அவங்க தெரிந்தெடுத்து ஒரு நல்ல பெயரை ஒரு தரிசனத்தோடு சூட்டினார்கள். அவங்க தரிசனம் வீண் போகவே இல்லை. ஆமென். இன்றைக்கு பெற்றோர்கள் கூட அவங்க பிள்ளைகளுக்கு பெயர்களை வைக்கும்போது நல்ல தரிசனத்தோடு வைக்கிறீர்கள், வைக்க வேண்டும். அந்த தரிசனத்தை பரலோக தேவன் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர் மாத்திரல்ல, என்ன சொன்ன, சீஃப் டாக்ஸ் கலெக்டர், த சீஃப் ஆஃபீஸர், பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவன். தோ he was a short man but he was a smart man. அவன் குள்ள மனிதனாக இருந்தாலும் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவன். ஆமென். நல்ல புத்திசாலி. அவனுடைய திறமை, அவனுடைய புத்தி கூர்மை இதெல்லாம் பார்த்து தான் ஒருவேளை ரோம அரசாங்கத்தின் அதிகாரிகள் இவனை அணுகி இவனை வரி வசூலிக்கிற ஒரு தலைவனாய் ஏற்படுத்த இவனை தெரிந்தெடுக்கிறார்கள். இயேசு வாழ்ந்த நாட்களிலே ரோம ஆட்சி தான் அங்கே காணப்பட்டது. ரோமன் எம்பையர் தான் அவர்கள் எல்லாரையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே சகேயு ரோம அதிகாரிகளுக்கு உதவியாக ஒரு வரி வசூலிக்கிற டாக்ஸ் கலெக்டராக மாறினதுனால யூதர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. யூதர்களுக்கு வரி கொடுக்க விருப்பம் இல்லை. ரோம அரசாங்கத்துக்கு நாங்கள் ஏன் கொடுக்கணுன்ற மாதிரி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவங்க பார்த்தாங்க, யூதர்களையே பிடித்து அவர்களையே வைத்து வரி வசூலிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த சகேயுவை அவர்கள் ஒரு டாக்ஸ் கலெக்டராக ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு டாக்ஸ் கலெக்டர் என்ன செய்கிறாரு, எல்லார்கிட்டையும் காசு வாங்குகிற வேலை தான். இந்த டாக்ஸ் கலெக்டர் செய்கிற வேலை அநேகருக்கு பிடிக்கலை. அவர் போய் விதவைகள்கிட்ட, ஏழைகள்கிட்ட எல்லார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணி, அவங்கள சில நேரத்தில் ஹராஸ் பண்ணி, அவங்கள பயங்காட்டி, அவங்கள மிரட்டி அவங்கள்ட்ட இந்த டாக்ஸ் வாங்குவாங்க, காசு வாங்குவாங்க. சில நேரத்தில் கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகம் கூட வாங்கிடலாம், அநியாயமாக கூட செய்யலாம். அவர் எப்படி ஐஸ்வர்யவானாரு நமக்கு தெரியலை. ஆனால் இவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பார்க்க ஒரு ஆவல் இருந்தது. ஆமென். நான் நம்புகிறேன், இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர் ஆயக்காரர். பேர் என்ன தெரியுங்களா? மத்தேயு. அழகா சொன்னீங்க. அவன் பேர் என்ன? மத்தேயு. மத்தேயு அடிக்கடி இயேசுவை குறித்து பலரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கலாம். இவர் தானே டாக்ஸ் கலெக்டருக்கு ஹெட்டு, சீஃப், அவர்கிட்ட கூட பேசியிருக்கலாம். அவர் பேசுகிற இயேசு என்ன அற்புதமான காரியங்களை செய்கிறார், அவருடைய போதனை எத்தனை அருமையானது என்பதை எல்லாம் விவரித்து அவர் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். அந்த எரிகோ பட்டணத்தில் தான் அதே நாள்லையோ இல்லை 2-3 நாளைக்கு முன்னே பர்த்திமேயு என்ற குருடன் வழியோர உட்கார்ந்திருந்தான். இயேசு அந்த பாதை வழியாக வரும் பொழுது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரத்த சத்தம் போட்டு இயேசுவனிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த அருமையான செய்தி அந்த பட்டணத்தையே நிரப்பியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த செய்தி சகேயுக்கும் கடந்து சென்றிருக்க வேண்டும். ஆமென். இயேசுவை குறித்து பல விதங்களில் கேள்விப்பட்டு கொண்டே இருந்தான். இயேசு இந்த எரிகோக்குள்ள பிரவேசித்தது நோக்கமே அந்த பாதை வழியாக அவர் அடுத்து செல்ல வேண்டிய இடம் சிலுவை பாடுகள். லூக்கா 19:28 சொல்லப்படுகிறது, அவர் எருசலேமுக்கு போக வேண்டியதாக இருந்தபடியினாலே அவர் முந்தி நடந்தார். அவர் அடுத்து ஒலிவ மலைக்கு போகணும். அடுத்து அவர் அந்த 12 சீஷர்களோடு கூட அந்த கடைசி அந்த ராவிருந்தை எடுக்கணும். அடுத்து அவருக்கு பாடுகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் சந்தித்த ஒரு சிறந்த மனிதர் சகேயு. ஆமென். அவர் பிதாவின் நோக்கம், திட்டத்தை நிறைவேற்றுவதில் எவ்வளவு கவனமாயிருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் மீண்டுமாக 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவை பற்றி இத்தனை கேள்விப்பட்டு இருக்கிறான்.
அவரை எப்படியாவது பார்க்கணும் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ளே, ஒரு ஆவல் வருகிறது. இயேசுவை சந்திக்க அவன் உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஒரே பரபரப்பு. அந்த பகுதியிலலாம் இயேசு இந்த வழியாக வருகிறார் என்று பேசிக்கொள்ளும் பொழுது உடனே ஆயத்தப்படுறான். அவர் எப்படிப்பட்டவரோ, அவரை பார்க்கணும், அவரை காண வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. அவன் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும், ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், அவனுக்கு பல மதிப்புகள், பல விதத்தில் அந்தஸ்து எல்லாம் இருந்தாலும், அதையெல்லாம் ஒரு பொருட்டான் நினைக்கல. அதையெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் தள்ளிட்டு அவன் இப்போ என்ன செய்கிறான்னா, அவன் குள்ளனானபடியினால அந்த ஜனக்கூட்டம் இயேசுவை சுற்றிலும் அப்படி நெருக்கி அவரை சுற்றிலும் இருந்தபடியினால அவரை பார்க்க வழி கிடைக்காம போயிடுமோ என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாக ஓடி அவன் என்ன செய்கிறான், ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன முயற்சி எடுத்திருக்கான் பாருங்க. ஆமேன். ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிற, ஒரு டிக்னிட்டியில் இருக்கிற, ஒரு நல்ல பதவியில் இருக்கிற மனுஷன் அப்படி செய்ய முடியுமா? சாதாரணமாகவே இங்கே எத்தனை பேர் மரம் ஏறுவீங்க எனக்கு தெரியல. சகோதரர்கள் எத்தனை பேர் மரம் ஏறி பழகி இருக்கீங்க? அது ஏன் பாஸ்டர்மா இப்போ சொல்கிறீங்க? சின்ன வயசில் எல்லா மரமும் நான் ஏறி இருக்கேன்னு சொல்லலாம். ஆண்களும் பெண்களும் எல்லாம் ஏறி இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற மனுஷன், இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிற மனுஷன் மரமேறி இயேசுவை எப்படியாவது ஒரு செகண்ட், ஒரு கிளிம்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு முயற்சிக்கிறான் பாருங்க. இதை பார்க்கும்போது, இந்த சீனை பார்க்கும்போதே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எவ்வளோதான் அவனுக்கு கையில் பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், உள்ளத்திலே வெற்றிடம், உள்ளத்திலே ஒரு ஏக்கம், உள்ளத்திலே அவனுக்கு இயேசுவை காண ஒரு வாஞ்சை. இவ்விதமாக நான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய சர்க்கஸ் ஒரு பட்டணத்துக்கு வந்ததாம். அந்த சர்க்கஸ் ரொம்ப ஃபேமஸாக மாறினதாம். திரளான ஜனங்கள் அந்த சர்க்கஸை பார்க்க தினம் கூடுவார்களாம். அந்த சர்க்கஸில் நடக்கிற ஒரு சிறந்த சிறப்பு என்னன்னா, ஒரு குள்ள மனுஷன், பஃபூனா, அவன் அந்த குள்ள மனுஷன் என்ன பண்ணுறான்னா, அந்த சர்க்கஸில் இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைப்பான். அவனை பார்க்கவே ஜனக்கூட்டம் கூடி அந்த சர்க்கஸ் நிரம்பிடுமா. இந்த சர்க்கஸ் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷம், இவனால் பெரிய லாபம், இவன் வந்தாலே ஜனங்களாம் ஒரே கைத்தட்டு, எல்லா பரவசம், ஒரே பிஸ்னஸ் ஹையாக போயிட்டுருக்கு. அந்த பட்டணத்தில் எல்லாருக்குமே சர்க்கஸை பற்றி தான் பேச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த பஃபூன் இருந்தவன், சர்க்கஸில் இருந்தவன், ஒரு நாள் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட போய் அவரை சந்திக்க போகிறான். அவரை சந்திக்க அவரிடத்தில் போகும் பொழுது அவன் சொல்கிறான் சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட, டாக்டர், எனக்கு ரொம்ப ஹை டிப்ரெஷன், எனக்கு ரொம்ப மனசோர்வு, எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் சோர்வு, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில, சில நேரத்தில் செத்து போகலாம் போல் எண்ணங்களெல்லாம் வருகிறது, என்ன செய்கிறது தெரியல அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட அவன் சொல்லும்போது டாக்டர் சிரிச்சிட்டு சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சர்க்கஸ் வந்திருக்கான், அந்த சர்க்கஸில் ஒரு பஃபூன் பண்ணுற ஒரு நல்ல வேடிக்கையான காரியங்களை பார்த்து சிரிக்காத ஒரு மனிதர் இல்லை, நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேணும்னா உனக்கு டிக்கெட் வாங்கி தரேன், நீ எங்கே போ, சர்க்கஸ்க்கு போ அப்படின்னாராம். அப்போ அவரை பார்த்து சோகமாக சொன்னாராம், சார், நான் தான் அந்த பஃபூன், நான் தான் அந்த குள்ள மனித எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தேன் மனுஷன், நான் தான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாலும் எனக்கோ என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே வந்ததும் என் உள்ளத்தில் இருக்கிற சோர்வு வெற்றிடும், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னான். இப்படி தாங்க கை நிறையா சம்பளம், கை நிறையா எல்லாமே இருந்தாலும் மனுஷனுக்கு என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பக்த நிவனமாக சொன்னார் செயின்ட் அகஸ்டின் என்பவர் சொன்னார், எவ்ரி ஹார்ட் வித்வுட் கிரைஸ்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் until they find the rest in Christ. ஒவ்வொரு மனிதனின் இதயமும் வெற்றிடம், வாழ்க்கை வெறுமையாக இருக்கு, அவன் இயேசுவை சந்திக்கும் வரை வாழ்வு நிறைவடைவதில்லை.
போன முறை கூட பாஸ்டர் சொன்னாங்க, ஒவ்வொரு மனுஷ இதயத்தில் இயேசு வடிவத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கு. என்றைக்கு இயேசு அந்த வாழ்வுக்குள்ளே வருகிறாரோ அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது, அவன் வாழ்க்கை நிறைவடைகிறது. இந்த காலவெளியில் எத்தனை பேருடைய வாழ்வில் இயேசு இருக்கிறார்? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் இயேசு இல்லைன்னா வாழ்க்கை வெறுமையானது. ஆமென். அப்படிதான் இந்த சகையின் வாழ்க்கை காணப்பட்டது. எல்லாம் இருந்தோம், அவன் வாழ்க்கை வெறுமை. ஐஸ்வர்யமானாக இருந்தோம், அவன் வாழ்க்கை வெறுமையாக இருந்தது. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிற உண்மை உள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து பூமியிலே மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்றைக்கு இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. எத்தனை பேர் உள்ளம் ஆண்டவருக்காக ஏங்குகிறது, துடிக்கிறது என்பதை தான் பரலோகம் உற்று பார்க்கிறது, பரலோகம் நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. இந்த சகையு எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறான். அந்த மரத்தில் ஏறி யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இந்த ஜனக்கூட்டத்தில் ஒரு சின்ன கிளிம்ஸ் எனக்கு கிடைச்சா போதும், ஒரு நொடி எனக்கு கிடைச்சா போதும், அவர் அழகான முகத்தை நான் பார்க்கணும். இயேசு ரொம்ப அழகானவர் என்று எல்லாம் சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த அழகான முகத்தை நான் பார்த்துடணும் என்று ஏக்கத்தோட அவன் அந்த மரத்தில் ஏறி இருக்கான். ஆனால் நடந்தது என்ன? He just did not get a glimpse. He could enjoy the gaze into the lovely face of Jesus. வெறும் ஒரு நொடி பொழுது அவர் முகத்தை பார்த்து அவர் கடந்து போகிற அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளல. அவரோடு முகமுகமாய் பேச, அவரோடு சம்பாஷிக்க, ஒரு நொடி அல்ல, நித்தியமாய் இயேசுவோடு இணைந்து கொள்ளும் பாக்கியத்தை சகேயு பெற்றுக்கொண்டான் என்றால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு அந்த பாக்கியத்தை நாமும் பெற்றிருக்கிறோமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். என்னை தேடுகிறவர்கள், ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்கு. என்னை தேடுகிறவர்களின் இதயம் மகிழும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது யாரை தேடி ஓடி வருகிறோம்? அவரை தேடி ஓடி வந்தா நம்ம இதயம் மகிழ செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:16 அவனமாய் சொல்லப்பட்டுள்ளது, அவரை தேடுகிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இவன் மரத்து மேலே ஏறி இருக்கான். அந்த சிகமோர் மரம், காட்டத்தி மரம், அது ஏதோ ரொம்ப சின்ன ஒரு புஷ்ஷு நினைக்காதீங்க, நல்ல பெரிய மரம் தான். இஸ்ரேல் நாட்டுக்கு போனவரெல்லாம் அதை பார்த்துருப்பாங்க. அங்கே கீழே நின்று நாமெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கோம். எப்படி தான் இந்த சகையு இந்த மரத்து மேலே ஏறினான், எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பான் என்பதை பார்த்து அதிசயப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவை காண யாரெல்லாம் அப்படி முயற்சி எடுக்கிறார்களோ, நிச்சயம் அவருடைய ஆவிக்குரிய காரியங்களிலே முயற்சி எடுக்கிறார்களோ, நிச்சயம் பரலோக தேவன் அதை உற்று பார்த்து அந்த ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குகிறார். பசியுள்ள ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மரத்து கீழே இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. எப்படி சொன்னாருங்க? நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அவர் சும்மா சொல்லியிருக்கலாம், சகைவே இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை. என்ன சொன்னார்? சீக்கிரமாக இறங்கி வா. இல்லை சொல்லுங்க, ரட்சிப்பின் நற்செய்தியும் ரட்சிப்பின் காரியங்களும் தள்ளி போடுற விஷயம் அல்லங்க, உடனே செய்ய வேண்டிய காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரமாக இறங்கி வா. நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும். சரியாக அந்த மரத்து கீழே அவனை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? இயேசுவே பாருங்க, இவன் தான் எங்ககிட்டலாம் காசு பிடுங்கிறவன், இவன் தான் டாக்ஸ் கலெக்டர், இவன் தான் மரத்தில் ஏறி இருக்கான், இவன் பேர் சகையோன்னு யாராவது சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லை. சரியாக மரத்து கீழே சரியான ஸ்பாட். அவன் எங்கே தலைக்கு மேலே நிற்கிறான்னு அங்கே அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பேரிட்டு அழைக்கிறார்.
வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 147:4, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். ஆமென். எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு, ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காராம்? பேர் வச்சிருக்காராம். இன்றைக்கு இந்த காலவெளியில் இந்த ஆராதனையில் எவ்வளோ ஆயிரங்கள் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க பேர் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இயேசு ஒவ்வொரு பெயரையும் அறிந்து ஒவ்வொரு பெயரையும் ஆண்டவர் பெயரிட்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை சாட்சிகள் நாம் கேட்டிருக்கிறோம். அவர் பெயரிட்டு அழைக்கக்கூடிய தேவன். நீங்கள் பூமியில் பிறக்கும் போதே உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்படி கற்பனை பண்ணி பார்த்தேன். இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது அவர் மரத்துக்கீழே நின்றுட்டு மேலே சகையை பார்த்து இப்படின்னு அவர் மனசில் நினச்சிருக்கலாம், நீ ஏன்பா என்னை பார்க்க கஷ்டப்பட்டு மரத்தில் இவ்வளோ தூரம் ஏறுற, உன்னை பார்க்க தான் நான் வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லை, நான் சீக்கிரத்தில் உனக்காக மரம் ஏற போகிறேன். ஒரு சாதாரண மரம் இல்லை, உன்னை ரட்சிக்க, மனுக்குலத்தை மீட்க, சிலுவை மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள, சிலுவை மரத்தில் ஏறதா இந்த வழியாய் நான் கடந்து வந்திருக்கிறேன். உன்னை சந்தித்து உனக்கு ரட்சிப்பளிக்க உன்னை தேடி வந்த இயேசு நான். ஆமென். ஹல்லேலூயா. நீ சீக்கிரமாக இறங்கி வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதை செய்யணும்னாலும் சீக்கிரமாக ஆவிக்குரிய காரியங்களில் செய்யணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அடுத்த மாதம் எடுக்கலாம், அப்புறம் எடுக்கலாம், பர்த்டேக்கு பிறகு எடுக்கலாம், இப்போ எடுக்கலாம், அந்த ஊரில் எடுக்கலாம். காலத்தை தள்ளாதே. இந்த நாள் தான் நமக்கு, நாளை நம்முடையது அல்ல. இன்றே நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த தீர்மானத்தையும் உடனே எடு. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களா, அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாக பெற்றுக்கொள்ளுங்க, சீக்கிரமாக தீர்மானிங்க. ஆமென். ஹல்லேலூயா. தள்ளி போடுற காலம் அல்ல. ஆமென். இந்த சகையு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஒரு கிளிம்ஸு தான் பார்க்கணுன்னு நினச்சான், ஒரு நொடி தான் பார்க்கணுன்னு நினச்சா, அவர் கூடவே வர அவனை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சகையு பெரிய ஆஃபீஸர் சொன்னல, ஆயக்காரருக்கு தலைவன், ரோம அதிகாரிகளுக்கு ஃப்ரெண்ட். அவன் எத்தனை முறை பெரிய பெரிய ரோம அதிகாரிகள், ஏன் ராஜாக்கள், பெரிய தலைவர்கள்லாம் அவன் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்ருக்க வேண்டும். அவன் ஐஸ்வர்யவானாச்சே, நிறைய பேருக்கு அவன் விருந்து போட்டிருக்கணும். ஆனால் எத்தனையோ பேருக்கு விருந்து போட்டு அவனுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் ஆகலை. ஆனால் இப்போது இயேசு சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் சந்தோஷத்தோடு இறங்கி வருகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆலயத்தில் வந்து தான் ஹலோ ஜீசஸ், ஓ நீர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு பாய் ஜீசஸ், நான் உலகத்துக்கு போகிறேன், என் பாணியில் நான் வாழ போகிறேன் என்று நாம் சொல்ல வரலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஹலோ பாய் சொல்ல வரலை. இயேசு நம்மோடவே வாழும் வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இங்கே ஆராதிக்கிற இயேசு தான் உங்கள் வீட்டிலே வாசம் செய்கிறார், உங்கள் வீட்டிலே தங்கி இருக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தில் எவ்வளோ பயபக்தியாக நம்ம இருக்க விரும்புகிறோம், ஆனால் வீட்டில் எப்படி வாழ்கிறோம், வீட்டில் எப்படி இயேசுவோடு கூட சஞ்சரிக்கிறோம். அவர் என்றும் நம்மோடு இருக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு அவனோட நடந்து போகும்போது இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்தியா, இயேசு யார் கூட போகிறாரு? இந்த பாவியான மனுஷனோட அவர் போகிறாருப்பா. நம்மகிட்டலாம் காசு பிடுங்கினவன், நம்மளெல்லாம் ஏமாற்றினவன், இவன் கூட இயேசு நடந்து போகிறார். இயேசு அதை பற்றி கவலைப்படலை. ஆமென். இயேசு அதை பற்றி கவலைப்படலை. ஒரு பாவியின் வீட்டில் ஒரு பரிசுத்த தெய்வம் இயேசு பிரவேசிக்க சித்தம் கண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே இயேசு வந்த அந்த வீடு அதற்கு முன் இருந்த மாதிரி இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு பேர் வச்சாங்க. இயேசுவுக்கு என்ன பேர் வச்சாங்க? பாவிகளுக்கு சிநேகிதர். பாவிகளுக்கு தான் ஃப்ரெண்டு இவருன்னு பேர் வச்சாங்க. அதை அவர் ஏற்றுக்கொண்டார், கவலைப்படலை. நாமெல்லாம் ஒரு நாள் பாவியாக இருந்துதான் இயேசு நம்மை சிநேகிதனை போல தேடி வந்து நம்மை கவர்ந்து கொண்டாரே. ஹல்லேலூயா.
1 தீமோத்தேயு 1:15 என்ன சொல்லுகிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல சுகமாக இருக்கிறவனுக்கு வைத்தியன் வேண்டியதில்ல, நோயாளிகளுக்கு தான் வைத்தியன், பாவிகளுக்கு தான் நான் வந்தேன், நீதிமான்களை அல்ல என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்குறோன்னா, இயேசு அவனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார். இப்போ சகேவனிடத்தில் காணப்படும் மாற்றங்கள், சகேவின் மாற்றமும் மனம் திரும்புதலின் கனிகளும். ஒரு வாழ்க்கையில், ஒரு வீட்டில் ஒருவனுக்குள்ள இயேசு வந்தால் கட்டாயம் 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 மனம் மாறும். ஆமென். பெரிய மாற்றம் வரும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லை, அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாம் பார்க்க முடியும். ஆமென். This is called the transforming presence and power of Jesus. தேவ பிரசன்னத்துக்குள்ள இயேசுவை உண்மையாய் சந்திக்கிற ஒரு மனிதனின் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. உண்மையா. சில பேர் அறக்குறைவா கிறிஸ்தவன பேரை வச்சுக்கிட்டு பொய்யும் புரட்டும் பாவமா அசுத்தத்தில் வாழ்கிறான்னா எந்த இயேசுவை தரிசித்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையாய், பக்கத்தில் சொல்லுங்க, உண்மையாய் இயேசுவை தரிசித்த மனிதனின் வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்படுகிறது. ஆமென். இயேசுவின் சந்திப்பு அற்புதங்களை செய்கிறது, மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இயேசுவின் ஒரு சந்திப்பு ஒரு குடிக்காரனை நல்ல குடிமகனாக, நல்ல குடும்ப மனிதனாக மாற்றுகிறது. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தால் அந்த மனிதர்கள் இயேசுவை சந்திக்க ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றுவார். ஆமென். இயேசுவின் ஒரு சந்திப்பு கள்ளனையும் கொள்ளைக்காரர்களையும் கொலை செய்கிறவர்களையும் நீதிமான்களாக மாற்றுகிறது. வேற யாராலும் அப்படி மாற்றவே முடியாது. அது எம்பெருமான் இயேசு ஒருவரே ஒரு மனிதனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றுகிறார். அன்று மாத்திரமல்ல, இன்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விபச்சாரக்காரர்களையும் பாவிகளையும் பரிசுத்தவானாய் மாற்றுகிறவர் தான் என் இயேசு. மாற்றும் வல்லமை, மறுரூபப்படுத்தும் வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு கரவொலியை கொடுத்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் இயேசுவின் ஒளி. ஹல்லேலூயா. அந்த இயேசு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சகேயு எத்தனை காலங்க ஏமாற்றி பணம் வசூலித்து, எத்தனை பேருக்கு பொய் கணக்குகள்லாம் எழுதி அவன் பணத்தை சேகரித்து எப்படி வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தானோ தெரியல. ஆனால் இயேசுவின் முகத்தை அவன் தரிசித்த அந்த நேரத்தில் தானே அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அந்த அழகான முகத்தை பார்க்கும் பொழுதே, அந்த அழகான கண்கள் அவன் இதயத்தை ஊடுருவி பார்க்க ஆரம்பித்தது. முகத்தை அல்ல, எதை பார்க்க ஆரம்பித்தது? இதயத்தை. இட்ஸ் அ பெனட்ரேட்டிங் ஐஸ். சொல்லுங்க, அது லேசர் லைட் மாதிரி அப்படியே பெனட்ரேட் பண்ணி இதயத்துக்குள்ள அப்படி ஆராய்ந்து பார்த்து உள்ளே இருக்கிற அழுக்குகள் என்ன, பாவம் என்ன, அசுத்தம் என்ன, அதையெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்கிற பார்வை தான் என் இயேசுவின் பார்வை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரா கேட்டிருக்கலாம், சகேயு நீ எப்படி ஒரு நொடி பொழுதில் எப்படி மாறினாய் சொன்ன அவன் சொல்லியிருக்கலாம். அது என்னன்னா, அவர் பார்த்தம் பாருங்க, அந்த பார்வையில் அந்த கண்கள் ஒரு கண்ணாடி மாதிரி என் முகம், என் அழுக்கு, என் சாயல் எல்லாம் வெளிப்படுத்திடுச்சுங்க. என்னால் அப்படி பழைய வாழ்க்கையில் இருக்கவே முடியல. அந்த பார்வை என் மேலே பட்டதும் என் வாழ்க்கை முழுவதும் மாறிற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனுடைய இத்தனை காலம் வரைக்கும் ஐஸ்வர்யம், பணம் 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 பணம்னு ஓடிட்டு இருந்தான். பணத்து மேலே அவ்வளவு ஆசை இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் இயேசுவை சந்தித்ததும் என்ன ஆச்சோ தெரியல. 2 காரியத்தை சொல்கிறான்.
உடனே யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்படி சொல்லுப்பா, இப்படி மாறுப்பா. இன்றைக்கி நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கு எடுக்கும்போது எத்தனை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு, எத்தனை கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவனுக்கு யாரும் ஒன்றும் கற்றுக் கொடுக்கல. அவன் 2 காரியத்தை சொல்கிறான். ஆண்டவரே, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். சூப்பருங்க. என்ன மாற்றம்! சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய மாற்றம் வந்தது. ஆமென். பெரிய மாற்றம். இயேசு வாழ்க்கையில் வந்தால் மாற்றம் வர வேண்டியது கட்டாயம்தான், நிச்சயம்தான். Great change since I was born. Amen. Since I met Jesus. இயேசுவை சந்தித்ததும் பழையபடி நம்மால் வாழ முடியாதுங்க. ஆமென். முன்பு போன இடத்துக்கெல்லாம் போக முடியாது. முன்பு செய்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. முன்பு போல இஷ்டம் போல வாழ முடியாது. பெரிய மாற்றம் நம் வாழ்க்கையில தலைக்கீழாய் மாற்றப்படுகிறது. இயேசு நம்மை சந்திக்கிற அந்த சந்திப்பில் தான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியில் எவ்வளோ கொடுத்துட்டு போகிறேன் ஏழைகளுக்கு? பாதி நான் கொடுத்துட்டு போகிறேன். பாதி வரை நான் ஏழைகளுக்கு கொடுத்துருவேன். ஆமென். ஹல்லேலூயா. 2வது சொல்கிறான், யார் யாரை ஏமாற்றி, யார் யார்கிட்ட தவறாக அநியாயமாக தப்பு கணக்கெல்லாம் எழுதி காசு வசூலித்தனோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்டு போகிறேன்? 4 மடங்கு. 1 மடங்கு கொடுத்துருந்தாலே ரொம்ப பாராட்டி இருப்போம். ஆனால் எத்தனை மடங்கு கொடுக்க போகிறானா? கொடுத்தானா? 4 மடங்கு. இதுதாங்க உண்மையான மாற்றம். வேதத்தில் இதே லூக்காவில் நம்ம 19 இருக்கிறோம். 18 பார்த்தீங்கன்னா, இயேசுவை சந்திக்க ஒரு ஐஸ்வர்யமுள்ள தலைவன் வருகிறான். அவன் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், அப்படின்னா நீ போய் மோசையின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் போய் கடைப்பிடிப்பா என்று சொல்லுகிறார். லூக்கா 18ஆம் வசனத்திலேருந்து 23 வரை அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் சொல்கிறான், நான் சிறு வயதுலேருந்து ஒன்று கூட தவறாமல் எல்லாவற்றையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐம் எ வெரி ரைச்சியஸ் மேன். நான் ரொம்ப நீதியுள்ள மனுஷன். ஓ அப்படியா? அப்படின்னா உனக்குள்ளே இருக்கிற ஆஸ்தியெல்லாம் போய் ஏழைகள் தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சான். அவன் அப்படியே ரிட்டர்ன் பேக், இயேசுவை விட்டுட்டு உலகத்துக்கு பின்னிட்டு போயிட்டான். அவனுக்கு எது மேலே மயக்கங்க? ஐஸ்வர்ய மயக்கம். பணத்து மேலே அவ்வளோ ஆசை. இன்றைக்கி யாராவது பணத்தை பற்றி பேசுனா அவ்வளோக்கும் வந்துடும். ஆமென். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படி இருக்கான்? வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அந்த மனுஷன் பணத்து மேலே அப்படி ஆசையை காமிச்சான். ஆனால் இங்கே பார்க்கிறோம், சகேயு யாரும் சொல்லாமலே தன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ண? ஏழைகளுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். இதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்து தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையே சிந்தித்தார். எனக்கு 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 எனக்குன்னு வாழ்கிறவன் செல்ஃபிஷ் மேன். பார்த்துக்கோங்க, சுயம். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னே கணக்கு போட்டுட்ருப்பாங்க. அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த பணத்தை தூக்கி எறிந்து அந்த ஐஸ்வர்யத்தை ஒரு பக்கம் தள்ளி இயேசுவை பின்பற்றுகிறவன். இன்னொரு விதத்தில் சொன்னால், அன்னைக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஹைலைட், கண்கள் திறக்கப்பட்டது. இதுவரைக்கும் ஐஸ்வர்யத்தை தான் பொக்கிஷம் நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத மாபெரும் பொக்கிஷம் இயேசுவை நான் சந்தித்த பிறகு இந்த ஐஸ்வர்யம் எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று தூக்கி எறிகிறான் சகே. எத்தனை பேர் இயேசுவை பொக்கிஷமாய் பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. அந்த பொக்கிஷத்தை நம்மிடத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ளவே முடியாது. ஐஸ்வர்யம் இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு மறைந்து போகலாம். ஆனால் இயேசுவின் பொக்கிஷமோ என்றென்றும் அழியாத சொத்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம் சொல்கிறான், யார் இடத்துல அநியாயமாக நான் வாங்கியிருந்தா எவ்வளோ கொடுத்துருவேன்? 4 ஒருவர் சொல்கிறாரு, இந்த 4 கொடுக்குறேன்னா சரியான நீதியுள்ள கணக்கில் அவன் போட்டிருக்கான். இவனே டாக்ஸ் கலெக்டர் பாருங்கள், பணத்தில் நல்லா கணக்கு வச்சுருப்பேன்.
பணத்தில் என்ன பண்ணுவான்? நல்ல கணக்கு வழக்கு எல்லாம் நல்லா அதில் தேறினவன். அவன் வட்டியோட கணக்கு போட்டிருக்கான். எப்படி கணக்கு போட்டிருக்கான்? இப்போ யார்கிட்டையாவது நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, உதாரணமாக 20,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க, ஒரு வருஷத்தில் கொடுத்துறேன் பிரதர், கடன் கொடுங்க பிரதர் அப்படின்னு சில பேர்கிட்ட வாங்குறீங்க. அந்த ஒரு வருஷம் கடந்து ஆளே காண்றதில்ல. அவர் கடைசியில் எங்கன்னு தேடினா அடுத்த சர்ச்சுக்குள்ளே எங்கேயோ மறைஞ்சிருப்பார். அந்த மாதிரி அநீதி உள்ள மனுஷன் அல்ல அவர். ஆமென். அவர் 20,000 வாங்கினவர் பேங்க்கில் லோன் எடுத்தால் என்ன பண்ணுறாங்க? இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. 10% போடுறாங்க, 12% போடுறாங்க, 7%, 8%. இவன் இன்ட்ரெஸ்ட்டை போட்டு பார்த்து தான் கணக்கை நாளத்தனையாக ஒவ்வொருவருக்கும் கொடுக்க, நீதியுள்ள விதத்தில் கணக்கை சரி பண்ண அவன் அவ்வளோ தூரம் அவன் வாழ்க்கையில் மனமாற்றம். இன்றைக்கி எத்தனை பேர் அடுத்தவங்கிட்ட பொருளை வாங்கி விசுவாசின்றவங்க நம்ம கொடுக்காமல் வாழ்ந்துட்டுருக்குறோம், பணத்தை வாங்கி கொடுக்காமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்களுக்குள்ள ரட்சிப்பு கேள்விக்குறியில் தான் இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கவே முடியாது. நம்முடைய கைகளும் சுத்தம், இதயமும் சுத்தமாக இருக்க தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். இப்போ ஒரு கைத்தட்டு கொடுத்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகள், உண்மை உள்ள கிறிஸ்தவர்கள், உண்மை உள்ளவர்களாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலும் தூய்மையுள்ள வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஒரு பேனா வாங்கினா கூட, ஒரு பொருள் வாங்கினா கூட அது திருப்பி கொடுக்க உண்மை உள்ளவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள சுத்த மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கார். இவனுக்குள்ள ஒரே நொடி பொழுதில் அவன் உள்ளத்தில் இருக்கிற ஆவி உயிர்ப்பித்தது. அவன் மனசாட்சி அப்படியே சம்பிடித்து அது உயிருக்கும் வந்துவிட்டது. இப்போ அவன் உண்மை கிறிஸ்தவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை உண்மையாய் சந்தித்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் முற்றிலும் மறுரூபமாக்கப்படுகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 3வது பாயிண்டில் இன்றே ரட்சணிய நாள் 2 முறை ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்னொரு காரியத்தில் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. பக்கத்தில் பசங்க எல்லாம் இன்னைக்கே ஆண்டவர் செய்து முடிக்க விரும்புகிறார். இதுவே ரட்சணிய நாள். ஆமென். இன்றைய அனுக்கிரக காலம். இப்பொழுதே செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? இப்பொழுதே செய்ய வேண்டும். ஆமென். ஆண்டவர் இந்த காலவெளியில் கூட ஒவ்வொரு இதய கதவை தட்டுகிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள தட்ட முடிஞ்சா தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு இதய கதவுகளை தட்டுகிறார். ஆமென். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அழகான வசனம், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். வாசிங்க. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆமென். என்ன பியூட்டிஃபுல் பாருங்க. கதவை தட்டி அவன் கதவை திறந்தா அவன் வீட்டுக்குள்ளே போய் அவனோட உட்காந்து ஃபெலோஷிப் எடுப்பேன், நல்லா அவனோட விருந்து சாப்பிடுவேன், ஐக்கியப்படுவேன். நான் அவனோட பேசுவேன், அவன் என்னோட பேசுவான், நான் அவனோட பேசுவேன், அவன் என்னோட பேசுவான், நானும் அவனும் பேசி பேசி நல்லா ஐக்கியப்படுவோம். ஹல்லேலூயா. உறவு கொள்வதில் தேவன் எவ்வளவு ஆசை வாஞ்சையாக இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் இதய கதவுகளை திறந்து கொடுத்திருக்கிறீர்களோ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த காலை கூட்டத்தில் வந்த உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் இயேசுக்கு உங்கள் இதய கதவை திறக்கலைன்னா இந்த நாள் பொன்னான நாள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான மகிமையான நாள். வாழ்க்கையில் இந்த நாள் எந்த நாள்லையும் வந்துக்கிட்டே இருக்காது. இந்த நாள் தான் பொன்னான நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் மகிமையான நாள், இந்த நாள் ஆசீர்வாதமான நாள். ஆமென். டோன்ட் டேக் டேஸ் ஃபார் கிராண்டட். நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த நாளை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் தான் ஆண்டவர் கிஃப்டாக கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. இந்த நாளில் செய்ய வேண்டியதை இந்த நாளில் தான் நம்ம செய்யணும். ஆமென். இந்த நாளில் தான் அதை நிறைவேற்றணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதன் சகேயு இயேசுவை இன்வைட் பண்ணான்.
ஏசு அவன் மூலமாக வீட்டுக்கு போனார். அந்த முழு குடும்பத்துக்கே என்ன வந்துடுச்சு? ரட்சிப்பு வந்தது. ஆமேன் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும். உங்க மட்டும் ரட்சிப்பு இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி வரைக்கும் ஆண்டவர் ரட்சிக்க உங்கள் குடும்பத்தையே அணைத்து கொள்ள விரும்புகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றுதான் சகேயு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த வீட்டுக்கு இங்க நெஞ்ச தட்டி சொல்லுங்க, என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமேன். வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஆண்டு கர்த்தர் அவர்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகிறார். ஆமேன். ஆண்டவர் அதோடு சொன்ன இன்னொரு பொன்னான உயர்ந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அதுதாங்க ரொம்ப பியூட்டிஃபுல். ஆபிரகாம் யூதர்களுக்கு ரொம்ப பெரிய தலைவர், ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. ஆபிரகாம் ரொம்ப அவரை கனப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்றார், இவன் யாருக்கு மகன்? ஆபிரகாம். நமக்கு தெரியும் ஆபிரகாம் விசுவாச தகப்பன். அவன் விசுவாசத்தினாலே அன்றைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவும், வீட்டில் ஏற்றுக்கொள்ளவும், வாழ்க்கையில் மாற்றங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கவும் ஒப்பு கொடுத்த அந்த சகேயுவை அன்றைக்கே ஆண்டவர் சொன்னாரே, இவன் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களுக்கு இவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்து சும்மா விடுறதில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ பிழைச்சிட்டு போமா, பாவம் உன்னை ரட்சித்தேன், ஏதோ பிழைச்சிட்டு போங்க பிரதர், அப்படி விடுறதில்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை ரட்சித்த தேவன் உன்னை உயர்த்தி உயர்த்தி உனக்குரிய கனம், ஸ்தானம், மேன்மை, மகிமை எல்லாவற்றையும் தந்து அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே அமர்த்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். ஆமென். இன்றைக்கு அற்புதத்தின் நாள் என்று நான் பிரகடனம் பண்ணுகிறேன். எந்த இடத்துல யார் உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தொடுகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் முற்றிலும் நீக்கி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிற நாள் தான் இயேசுவின் ரட்சிப்பின் நாள், அனுக்கிரக நாள். இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது பக்கத்தில் ஒரு திருடன், ஆனால் அவனோ நல்ல ஒரு இதயத்தோடு இயேசுவை பார்த்து கேட்குறான். லூக்கா 23:42-43 வசனத்தில், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்குறான். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஃப்யூச்சர் இல்லை, ஏதோ எப்போவோ உனக்கு ஒரு நன்மை செய்வேன்னு சொல்லலை. டுடே, இன்றைக்கே கர்த்தர் நன்மை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கே உனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கே உனக்கு நன்மை செய்வார். நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற உனக்கு இன்றைக்கே கர்த்தர் கதவுகளை திறக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2:19 சொல்லப்பட்டிருக்கு, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்று முதல். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்றையிலேருந்து ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். இது அனுக்கிரக காலம். ஆமென். அனுக்கிரக காலத்தில் பெற்றுக்கொண்டு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப நாள் இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நாள் அனுக்கிரக காலம் இருக்கும்னு ஏமாந்து போயிடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், இருக்கிறதானே நினைக்காதீங்க. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு கிடைக்காது. இன்றைக்குரிய நன்மைகளை இன்றே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் தர முடியாத ஐஸ்வர்யம், சந்தோஷம், கனம், நித்திய மகிமை, தற்காலிக மகிமை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நித்திய மகிமை, நித்திய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அந்த நொடி, அதே ஒரே நாளில், ஒரே இரவில் சகேயு பெற்றுக்கொண்டான். உங்களை பற்றி என்ன? உங்கள் இதயத்தை இயேசுக்கு பூரணமாய் ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா? அவரையே உங்கள் இதய வீட்டில்
இதய சிங்காசனத்தில் எப்பொழுது ராஜாவாய் உட்கார வைக்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இயேசு ஆளுகை செய்கிறாரா? நிறைய பேர் இங்கே இருந்துடும், ஆண்டவரே எங்கள் வீடு ரொம்ப அழுக்காக இருக்குது, எங்கள் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லாதீங்க. என்றைக்கு இயேசு வீட்டுக்குள்ளே வருகிறாரோ அன்றைக்கு தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டை தேவன் ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் வசனம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அந்த சம்பவத்தின் முடிவில் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென் சொல்லுங்க. இழந்து போனேன். ஒரு நாளில் நீ என்னுடையவளாய் இருந்தாய், ஆனால் சாத்தான் உன்னை அவன் பக்கம் இழுத்துட்டு போய் உன் வாழ்க்கையை சீரழித்து போட்டான். ஆனால் உன்னை மீண்டும் மீட்டுக்கொள்ள, உன்னை திருப்பிக் கொள்ளதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று சகேயு சொன்னார். ஆமென். இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்தா தான் சொல்றாரு, நீ என்னுடையவன். யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீ ஏன் சொத்து. இந்த உலகம் பல ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டன் வாங்க, மினுக்குவதெல்லாம் பொன்னல்ல. உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை பிசாசு பெருசாக காண்பித்து உங்களை மெதுவாக வழிவிலக செய்கிறான். திரும்பி வா, கம் பேக். சகையை போல தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வா. ஆனால் உண்மையான மாற்றம் உன் வாழ்வின் நடத்தையிலே கர்த்தர் தருவார். A change of heart is a change of attitude. உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆட்டிடியூடு தாங்க நடத்த மாறுச்சின்னு பார்த்ததும் மக்கள் சொல்லுவாங்க, உண்மையாகவே அவன் இதயம் மாற்றப்பட்டிருக்கிறது, வாழ்வு மாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கெட்ட குமாரனுடைய தகப்பன், அந்த கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு உலகத்துக்கு ஓடிட்டான். ஆனால் பயங்கர கஷ்டப்பட்டான். பசி பட்டினியில் கடைசியில் இருக்கிற ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி ஒருவேளை ஆகாரம் கூட சாப்பிட முடியாமல் பன்றி தின்னுகிற அந்த தவிட்டை தின்ன கூட அவனுக்கு அதுவும் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலையில தான் அவன் தகப்பன் வீட்டை நினைத்து திரும்ப வருகிறான். ஆனால் தகப்பனோ எப்போ திரும்புவான், எப்போ என் மகன் திரும்பி வருவான்னு வழி மேலே விழி வைத்து தினம் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு ஏழை பரதேசி பிச்சைக்காரனை போல தூரத்தில் வருகிற ஒரு காட்சி அவன் கண்களுக்கு முன்பதாக காணப்பட்ட பொழுது அவன் நடையிலேயே தகப்பன் புரிஞ்சிட்டான், இவன் தான் என் 2வது மகன், இவன் தான் என் மகன். காணாமற் போனவனை பாதி வழி வரைக்கும் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து அவனை வீட்டுக்கு கொண்டு போய் அவனை குளிப்பாட்டி அவனுக்கு என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா? அந்த தகப்பன் உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு போட்டு அவன் கரங்களிலே மீண்டும் நல்ல விலையேறப்பெற்ற மோதிரம், குடும்பத்துக்கு தகுதியான அந்த கனத்துக்குரிய மோதிரத்தை போட்டு அவன் கால்களுக்கு பாதரட்சியை போட்டு ஒரு பெரிய விருந்து பண்ணி காணாமற் போனான். நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கொண்டாடி மகிழ்ந்தார். இன்றைக்கு எந்தெந்த ஆத்துமா இயேசுவண்டை திரும்புகிறார்களோ பரலோகம் கொண்டாடி மகிழ பிதா அரவணைக்க ஆவலோடு காத்திருக்கிறார். ஆமென். எழும்பி நிற்போமா? சகேயுவை தேடி வந்த இயேசு இந்த காலவெளியில நம் ஒவ்வொருவரையும் இயேசு தேடி வந்திருக்கிறார். இயேசுவை காண வந்த சகேயுவை இயேசுவே தேடிக்கிட்டு அவனை பார்க்க ஆவலோடு ஓடி வந்தார். இன்றைக்கு ரகசியம் என்னன்னா, நாம் அவர் பேரில் வச்சிருக்கிற அன்பை விட அவருக்கு நம் பேரில் அளவில்லா அன்பு, நேசம், பாசம். அவரோடு உறவு கொள்ளும் பொழுது அவர் உள்ளம் பொங்கி மகிழுகிறது. இன்றைக்கு எத்தனை பேர், ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன், ஆனாலும் நான் இருக்க வேண்டிய அந்த ஆவிக்குரிய ஸ்தானத்தில் நான் இப்பொழுது இருக்கிறேனா, பின்தங்கி இருக்கிறேனா, என்னை இன்னும் உடைய அன்புக்குள்ளே இழுத்து கொள்ளும் என்று சொல்ல உங்களை ஒப்புக்கொடுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்து இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொன்னான தருணத்தை நழுவ விடாதீங்க. இதுதான் ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக காலம். நம்முடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த காலவெளியிலே சகையுக்குள்ள வந்த அந்த நல்ல மாற்றங்கள் ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். நம்முடைய தெய்வம் பேசுகிறவர்.
விரும்புகிறவர். உம்மை உற்று பார்க்கணும், அழகே அழகே என்று பாடி அவருடைய அன்பை நல்லா ருசிக்க போகிறோம். உங்க முகத்தை பார்க்கணும், உற்று பார்க்கணும், உங்க அன்புல நான் வியந்து போகணும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சகையை ஒரு கிளிம்ஸ், ஒரு நொடி பொழுது இயேசுவை பார்த்துட்டா போதும் நினைச்சா, ஒரு நொடி இல்லைங்க, நித்தியமா இந்த அழகிலே முழுக இயேசுவோடு வாழும் அந்த மகிமையான அந்த மேலான பாக்கியத்தை பெற்று கொண்டானே, அந்த ஸ்லாக்கியத்தை தான் இயேசு ஒவ்வொருவருக்கு தர விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியானவர்களோடு பேசலாம். மகளே, இந்த காரியத்துல நீ சரி பண்ணு, கொடுக்க வேண்டியதை கொடு, சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்து. யாருக்கும் வட்டிக்கு காசு கொடுக்காத, இருக்கிறதை ஏழைகளுக்கு கொடு, இல்லனா ஊழியத்துக்கு கொடு. உன் உலகத்தில் இருக்கிற பணமோ ஐஸ்வர்யமோ உன்னை வாழ வைக்காது. உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு. அவர்தான் அழியாத சொத்து. அவரை அணைத்துக்கொள், அவரை பிடித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முகத்தை பார்க்கணும். சொல்லுங்க, அந்த சகையை போல பார்க்கணும், உம்மை உற்று பார்க்கணும், உம் கண்களை கண்டு பிரமித்து போகணும், முகத்தை பார்க்கணும், உம்மை உற்று பார்க்கணும், கண்களை கண்டு பிரமித்து போகணும். என்னை கண்டு கண்களது எப்போது நோக்கினது, உந்தன் அழகில் வியந்ததோ என்னை மறந்ததோ. என்னை கண்டு கண்களது எப்போது நோக்கினது, உந்தன் அழகில் வியந்ததோ என்னை மறந்ததோ. அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லையே. அழகே 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 அழகே, உம்மை போல யாரும் இல்லையே. காலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு உங்களை சந்திக்கும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் அவரை கண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படும். இந்த சகேயு ஒரு பணக்காரனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும், நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருந்தாலும், உன்னுடைய ஒரே வாஞ்சை, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும். உலகம் தராத சந்தோஷம், உலகம் தராத சமாதானம், உலகம் தராத ஆசீர்வாதத்தை, நித்திய வாழ்க்கை இயேசு உங்களுக்கு தருவார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களை பார்த்து சொல்லும்படியாய் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு வாசல் அருகே நின்று உன் இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். மகனே, உனக்கு நான் ரட்சிப்பை தர விரும்புகிறேன், உனக்கு ஜீவனை தர விரும்புகிறேன், உனக்கு சமாதானத்தை தர விரும்புகிறேன். ரட்சிப்பு என்கிற வார்த்தையில எல்லா நித்தியத்துக்குரிய எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. சுகம், பலன், சமாதானம், ஆரோக்கியம், ஜீவன் எல்லாம் அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. நம்ம சாதாரணமாக ரட்சிப்புன்னு சொல்லிடுறோம். ஆனால் உன்னுடைய இந்த உலகத்துக்குரிய வாழ்விற்கும் சரி, நித்திய உலக வாழ்விற்கும் சரி, தேவையான அனைத்தும் இந்த ஒரே வார்த்தை ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பை தரும்படி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ உன் உள்ளத்தை திறந்து கொடுத்து, இன்னைக்கு சகேயு இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனது போல இன்றைக்கு இயேசுவை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகலாம். இயேசு உங்கள் வீட்டுக்கு வராத வர உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, உங்கள் வீட்டில் ஓயாத சண்டை தான். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வராத வர உங்கள் வாழ்க்கையில் தோல்வி தான். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வராத வர உங்கள் வாழ்க்கையில் சாபம் தான்.
இன்றைக்கு இயேசு பார்த்து கூப்பிட்டீங்கன்னா போதும், உங்க வீட்டுக்கு ஓடி வர வாஞ்சையா இருக்கிறார். என் வாழ்க்கையில் அந்த நிம்மதி இல்லை, அந்த சமாதானம் இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லை, அந்த ஆசீர்வாதம் இல்லை, அந்த விடுதலை இல்லை. இன்றைக்கு இந்த ரட்சகர் இயேசுவை என்னுடைய வாழ்வில் என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் என் உள்ளத்தில், என் வாழ்வில், என் வீட்டில் அழைக்க விரும்புகிறேன். நான் தைரியமாக கையை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக ஜெபித்து இந்த ஆராரி முடிக்க விரும்புகிறோம். வாருங்கள், இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசுவை கண்டுகொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேகமாய் வாருங்கள். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசுவை போல யாரும் நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவை உயர்த்தி, எஸ் லார்ட், நல்லவரை ஆராதித்தவர்களாய், ஓ ஜீசஸ், இயேசுவை கண்டுகொள்ள வேண்டுமானால் முன்பதாய் வாருங்கள். சகையோர் முயற்சி செய்தார், மரத்தில் ஏறினார், ஓடி வந்தார். நீங்களும் இடத்தை விட்டு ஓடி வாங்க. கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, உங்களை போல யாரும் இல்லப்பா. இயேசுவே, சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீரே சமாதான கர்த்தர், நீரே இழந்ததை தருகிறவர், இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருகிறவர். இயேசுவா, ஓ ரபா ஷக்கர ரபாலி அந்தனா பாலா பௌரி அந்தனா இகாபாரா மஷந்துல ரபா, ஓ ரபா ஷந்தனா ரபாலி அக்கபா. நன்றி, நன்றி. நல்ல 2 கைகளை உயர்த்தி 2 நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி, இயேசுவே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னுடைய உள்ளத்துல வாங்க, என்னுடைய உள்ளத்திற்கு வெற்றிடம் மாறுவதாக என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் உள்ளத்தை நிரப்பட்டும், உம்முடைய சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பட்டும், உம்முடைய கிருபை என் உள்ளத்தை நிரப்பட்டும், உம்முடைய ரட்சிப்பின் உள்ளத்தை நிரப்பட்டும். நல்ல வாய்களை திறந்து இயேசுவின் அழகை, அன்பை ருசித்து பாருங்க. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை. இந்த காலிலே வெறுமையா வந்திருக்கிறாயா, வெற்றிடமாய் வந்திருக்கிறாயா, உன்னை தொடும்படியாகவே வந்திருக்கிறா, உன்னை நிரப்பும்படியாகவே வந்திருக்கிறார். உன் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை உண்டு, உன் உள்ளத்தில் ஒரு தேடுதல் உண்டு. இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். உம்மை கண்டுகொள்ள, உம்மை அறிந்து கொள்ள, உம்மோடு பழக, உம்மோடு கூட ஐக்கியப்பட ஆண்டவரே பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் இந்த உலகத்தில் உம்மை போல வாழ கிருபை தார். சமாதானத்தோடு அனுப்பும். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.